நெத்திலி கருவாட்டு குழம்பு. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். வேணும்னா நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து குறை அரைச்சி எடுத்து வச்சுட்டு, அப்புறம் அந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் ஜீரகம், 1 ஸ்பூன் வரமல்லி மணமாக இருக்கும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி கருவாடு. அது மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் குழம்புலேருந்து கருவாடு உடையாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் மண்பானை சட்டியில் செஞ்சோம்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக மண்பானை சட்டியில் எடுத்திருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, பெருவெங்காயம் போட்டு வணக்கிட்டு அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டும் தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வணங்கிடணும். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மீன் குழம்பு மசாலா நான் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி நான் வீட்டில் அரைச்சிப்பேன். இன்றைக்கி நான் மீன் குழம்பு மசாலா இருந்ததுனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சிட்டு அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு கருவாடு கடைசியாக ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடிங்க. எப்போவுமே மண்பானை சட்டியில் செஞ்சிங்கன்னா மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.